போதைப் பொருளுக்கு எதிரான போஸ்டர்களை காவல்துறையினரை வைத்து கிழிக்க வைக்கும் உளவுத்துறை ஐஜிக்கு தகைசால் கிழித்தல் விருதை கொடுக்கலாம் என அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்தார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் வெளியே செய்தியாளர்களை சந்தித்த அவர், விடியா திமுக அரசால் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது போடப்பட்ட 6 பொய் வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது என்றார். ஓடி ஓடி போய் ஒரு வழக்கு போடுவார். அந்த வழக்கு என்ன அப்படின்னா, இப்போ அவர் என்னுடைய வழக்கு நிலுவையில் இருக்குது, அதனால் அவங்களுக்கு ரெட்டை இலையை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஏற்கத்தக்கதல்ல. சிம்பிள் ஆர்டர் பேரா 15 படி அவ்வாறு கொடுக்க முடியும். சட்டத்தில் இடமில்லை. தனிநபர் இப்போ நாளைக்கு அதிமுக இப்போ மாநாட்டுக்கு நான் பந்தல் போட்டேன், ஒரு 27 ரூபா 50 காசு பாக்கி, அதனால் அதை செட்டில் பண்ணுவார், அவருக்கு ரெட்டை இலையை கொடுக்கக்கூடாதுலாம் சட்டத்தில் கேட்க இடம் இல்லை. அதை மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், ஒருவர் கட்சியை விட்டு வெளியே சென்றவர், நீக்கப்பட்டவர். அவர் ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவை எதிர்த்து போட்டியிட்டவர், ஒரு சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டவர் எப்படி அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்க முடியும்? அவர் ஏற்கனவே எடப்பாடி தொகுதியிலே எம்ஜிஆர் கழகம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு இதில் அவர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டிட்டு இருக்கிறார். அதனால் அவர் அப்படி போட்டிட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு பதவி இழப்பு வந்துடும். அப்படிப்பட்டவர் ஒரு மனுவை கொடுத்துருக்காரு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த மனுவை வாங்கினோன்னே அதை குப்பையில் போடாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார்னு ஒரு பதில் கேட்கும். அது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதில் அதிமுக பதிலளிக்கும். உடனே அதிமுக சின்னத்தை முடக்கிடுவோம், அதை மடக்கிடுவோம் அப்படின்லாம் டிவியில் உட்காந்து நிறையா அமாவாசைக்கு பிறந்த அரிஸ்டாட்டில்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மூலையில் போட வேண்டிய முடக்குவாதம்.